குடும்பத்தில் இருக்கிற அனைவர்களுக்குள்ள அந்த எழுப்புதல் பற்றி பிடிக்க வேண்டும். மூன்றாவது, ஊழியர்களுக்குள்ள உயிர் மீட்சி தேவைப்படுகிறது. ஏன் ஊழியர்கள் கூட பின்வாங்கி போவதற்கு அநேக காரணங்கள் உண்டு. எலியா சோர்ந்து போய் என்னை எடுத்துக்கொள்ளும் என்று அவர் சொன்னார். தேவனுடைய திட்டம் அவர் மரணத்தை காணாதபடி உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தம், திட்டம், நோக்கம், தரிசனம். இவர் அந்த தரிசனத்தை விட்டு பின்வாங்கி போய்விட்டார். தன் தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவன் அவர் மேல் வைத்திருந்த திட்டத்தையே இவர் மறந்து என் உயிர் எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரை என்று செபிக்கிறார். கர்த்தர் அவரை திரும்பவும் எழுந்து போஜனம் பண்ண வைத்து அவர் ராஜாக்களையும் தீர்க்கதரிசிகளையும் அபிஷேகம் பண்ணும்படி தட்டி எழுப்பினார். அப்போ ஊழியர்களுக்குள்ள ஒரு உயிர் மீட்சி தேவை, திருச்சபைக்குள்ள உயிர் மீட்சி தேவை, ஸ்தல சபைக்குள்ள, மாவட்ட ரீதியா இருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற எல்லா திருச்சபைகளுக்குள்ள அந்த சபையில அந்த உயிர் மீட்சி பரவ வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதான் உண்மையான ஒரு எழுப்புதல். இந்த எழுப்புதல் நாட்களிலே என்னவெல்லாம் நடக்கிறது என்றால் நல்லா கவனிங்க. ஆண்டவர் சபைக்குள்ள எந்தெந்த விதத்தில் உயிர் மீட்சி தேவன் கட்டளையிடுகிறார். ஜெப எழுப்புதல், ஜெபத்தில் ஒரு உயிர் மீட்சி. இரண்டாவது, வசன எழுப்புதல், சத்தியத்தில் ஒரு உயிர் மீட்சியை தேவன் உண்டாக்க விரும்புகிறார். மூன்றாவது, நல்ல துதி ஆராதனையில ஒரு உயிர் மீட்சி, பாடல், துதி, ஆராதனையிலே உயிர் மீட்சி தேவன் கட்டளையிடுகிறார். மூன்றாவது, அவருடைய பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதல், இயேசுவினுடைய சுவிசேஷத்தை சாட்சியாக சொல்லுகிறதுல சுவிசேஷத்தின் எழுப்புதல். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சபையின் உயிர் மீட்சி. எல்லா இடங்களிலும் சபைகள் ஸ்தாபிக்கப்படும். அதோடு மாத்திரமல்ல, கடைசியா தேவன் கொடுக்கிற ஒரு எழுப்புதல், உயிர் மீட்சி. சபை மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்பட்டு அவருடைய ராஜ்யத்திற்கு சபை ஆயத்தமாக வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதான் கடைசி அந்த உயிர் மீட்சி. அதான் உண்மையான அந்த மறுரூபமாக்கப்படுதல். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நன்றாக கவனியுங்கள். இந்த கடைசி நாட்களில் தேவன் ஒரு மகிமையின் எழுப்புதலை தேவன் கட்டளையிட தேசத்தில் விரும்புகிறார். ஏசாயா 40வது அதிகாரம், ஏசாயா 40ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்று வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. மகிமையின் எழுப்புதல். ஸோ இதிலிருந்து வேற ஒரு செய்தியை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் அந்த மகிமையின் எழுப்புதலுக்காக இந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்தேன். அப்போ இந்த கடைசி நாட்களில் தேவன் சபைக்குள்ள அந்த மகிமையான ஒரு எழுப்புதலை தேவன் கட்டளையிட்டு நம்முடைய குணங்களை, சுபாவங்களை தேவன் மறுரூபமாக்கி ஆண்டவருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்த போகிறார். அல்லேலூயா. அப்போ இந்த உயிர் மீட்சி எப்பொழுது வரும், எந்த நிலையில் வரும்? ஒரு மந்த நிலையில் இருக்கிற போது, சூழ்நிலைகள் பாதகமாக இருக்கிற போதுதான் இந்த உயிர் மீட்சி தேவன் கட்டளையிடுவார். ஆதி அப்போஸ்தலர்கள் காலத்தில் அவர்கள் ஒன்று கூடி ஒருமனப்பட்டு ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 14ஆம் வசனம். ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஆவியானவர் ஊற்றப்பட்ட பிறகு இந்த ஜெபம் பற்றி பரவுகிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருக்கிறார்கள். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் ஜெபத்திற்காகவே ஒரு நேரத்தை ஒதுக்கி 9ஆம் மணி வேலையாகிய ஜெப வேலை என்று சொல்லப்படுகிறது. அந்த நாட்களில் தேவன் செய்த கிரியைகள்
பலத்த கிரியை. 4வது அதிகாரம் அப்போஸ்தலர் 31ஆம் அதிகாரம். அவர்கள் ஜெபம் பண்ணின போது கூடியிருந்த இடம் அசைந்தது என்ற வேதம் சொல்லுகிறது. 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அப்போஸ்தலர்கள் ஜெபத்திலும் போதிக்கிற ஊழியத்திலும் இடைவெளியே இல்லாமல் அவர்கள் தரித்திருக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் பிலிப்பு மூலமாக சமாரிய பட்டணத்தில் ஒரு பெரிய ஆண்டவர் ரட்சிப்பை கட்டளையிடுகிறார். அப்பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி ஜெபம் பண்ணி அத்தனை பேரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். 9ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சவுலுக்கு தரிசனமாகிறார். அவரை குறித்து அனனியாவிடத்தில் சொல்லுகிறார். அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அந்த ஜெபத்திலேயே பவுல் பக்தன் பிறக்கிறார். 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியு குடும்பத்திற்குள்ள ஒரு ஜெபம், குடும்ப ஜெபத்தில் ஒரு உயிர்மீட்சி தேவன் கட்டளையிடுகிறார். மறுபக்கம் பேதுரு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஞான திருஷ்டியாகி அவருக்கு தரிசனத்தை கொடுத்து ஒரு புதிய ஒரு சுவிசேஷ வாசலையே திறக்கிறார். அல்லேலூயா. 12ஆம் அதிகாரம் 4-5ஆம் வசனத்தில் பேதுருவை கொல்லுவதற்காக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற அந்த சூழ்நிலையில் சபையார் எல்லாரும் யோவான் என்கிற மார்க்கு வீட்டில் அவர்கள் போராடி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். 13ஆம் அதிகாரம் தீர்க்கதரிசிகளும் போதகர்களும் அப்போஸ்தலர்களும் எல்லா மேய்ப்பர்களும் சேர்ந்து கூடி ஜெபம் பண்ணி அவரை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். உபவாச ஜெபம். அதனுடைய விளைவு பவுலை தேவன் கண்டங்களை கலக்கக்கூடிய, உலகத்தை கலக்கக்கூடிய பவுலையும் பர்னபாவையும் ஊழியத்திற்காக பிரிக்கிறார். தேசங்கள் எங்கும் ஒரு ரட்சிப்பை கட்டளையிடுவதற்காக பவுலை தேவன் ஊழியத்தில் ஒரு விரிவாக்கம் உண்டாகிறது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நல்ல கவனிங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் எழுப்புதல தேவன் ஐயா சொன்னது போல என்னுடைய ஆவி என் ஆத்மா சரித்துக்குள்ளது அந்த உயிர்மீட்சி தேவன் கட்டளை இடுகிறார். என் ஆவியில நொறுங்குண்ட ஒரு ஆவி, நறுங்குண்ட ஒரு ஆவி, பணிந்த ஆவி, ஆவியை தேவன் உயிர்ப்பிக்கிறார். என் ஆத்துமாவை தேவன் உயிர்ப்பிக்கிறார். என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் என்று தாவீது பக்தன் ஜெபம் பண்ணுகிறார். ரோமர் 8:11 நம்முடைய சரீரம் ஆண்டவர் உயிர்ப்பிக்கிற ஒரு சரீரமாய் தேவன் மாற்றுகிறார். இயேசுவை மரித்தோழ்ந்து உயிரோடு எழுப்பினருடைய ஆவியானவர் உங்களில் வாசமாக இருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். அப்போ அந்த உயிர்மீட்சி எனக்குள்ளதான் உருவாகிறது, என் உள்ளத்தில் உருவாகிறது. வார்த்தையை கேட்கிற போது ஆவியானவர் உள்ளத்தில் கிரியை செய்கிறார். வசனத்தை கவனமாய் கேட்கிற போது ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். அவர்களுக்கு உண்டாகிற மாற்றம் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வல்லமையும் ஜீவனுள்ள இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாக இருக்கிற தேவனுடைய வார்த்தையானது நம்முடைய ஆவியையும் ஆத்மாவையும் கணுக்களையும் இருதயத்தின் நினைவின் எண்ணங்களையும் தோற்றங்களையும் வகையறுத்து என்னுடைய நினைவுகளின் தோற்றங்கள் எல்லாம் பிரித்து என்னை ஆண்டவர் புதிதாய் மாற்றுகிறார். எழுப்புதலுக்கான உயிர்மீட்சிக்கான ஒரு ஆதாரமான ஒரு சங்கீதம் 51ஆம் சங்கீதம். அந்த சங்கீதத்தில் தாவீது பக்தன் சொல்லுகிறார், நொறுங்குண்ட இருதயம் நறுங்குண்ட ஆவி என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் ஜெப எழுப்புதலை ஜெபதான் பெற்றெடுக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர்கள் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணினார்கள். அங்கு ஆவியானவர் பலமாய் இறங்கினார். நிரப்பப்பட்ட பேதர் எழுந்து பிரசங்கிக்கிறார். 3000 பேர் குத்தப்பட்டவர்களாகி, சகோதரரே நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு அங்கலாய்ப்போடு கதறி நிற்கிறார்கள். ஜெபம் ஒரு உயிர்மீட்சியை பெற்றெடுக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 30-31 வசனத்தில்
நல்லா கவனிங்க, இந்த அக்கினி, ஊற்றப்படுகிற அக்கினி பற்றி பரவ வேண்டுமானால் ஒரு மன ஜெபம் அவசியம். எனக்குள்ள ஒரு எழுப்பல் உண்டாகிறது. ஆனால் நான் மற்றவர்களோடு இணைந்து ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுகிற போது எனக்குள் உண்டான அந்த எழுப்புதல் தீ மற்றவர்களுக்குள்ள பரவும். அல்லேலூயா. வேல்ஸ் தேசத்தில் ஒரு மகிமையான ஒரு எழுப்புதலை பல ஆண்டுகளுக்கு முன்பாக தேவன் கட்டளையிட்டார். ஈவான் ராபர்ட்ஸ் என்கிற ஒரு தேவ மனிதன் கல்லூரி படித்துக் கொண்டிருந்த அவருடைய வாழ்க்கையில் ஒரு ஆலயத்தில் அவருக்கு கேட்ட செய்தியினாலே அவர் உள்ளம் தொடப்பட்டு, எங்கள் தேசம் இப்படிப்பட்ட பாவத்திலும் சாபத்திலும் குடித்து வெறித்து எல்லா அருவருப்பான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் தேசம் மாற வேண்டும் என்று சொல்லி அவருக்குள் ஒரு எழுப்புதலை குறித்ததான ஒரு தாகமும் ஏக்கம் உண்டாகி அவருடைய வாழ்க்கை ஜெப வாழ்க்கையாகவே தன்னை மாற்றிக்கொண்டார். ஏறக்குறைய 10 வருடங்களுக்கு மேலாக அவர் எங்கள் தேசத்தில் மாற்றம் வரணும், சபைகளுக்குள்ள மாற்றம் வரணும், ஊழியர்களுக்குள்ள மாற்றம் வரணும் என்று சொல்லி அவர் ஜெபித்து கொண்டு இருப்பாராம். கண்ணீரோடு அழுது ஜெபம் பண்ணுவாராம் அந்த வாலிபன். காலை உணவு கொண்டு வந்த அவனுடைய தாயார் அவனுடைய ஜெப அறையில் வைத்து விட்டு போவார்களாம். மதிய நேரம் வந்து பார்த்தால் அந்த காலை உணவு அப்படியே இருக்குமா, அழுது கொண்டே இருப்பாரா. தாயார் சொல்லுவாங்க, மகனே சாப்பிட்டு பிறகு ஜெபம் பண்ணப்பான்னு சொல்லுவாங்களாம். சரிம்மா. மறுபடியும் மதியம் சாப்பாடு கொண்டு வச்சுட்டு போவாங்க. சாயங்காலம் வந்து பார்த்தால் மதிய சாப்பாடும் அப்படியே இருக்குமா. குறிப்பிட்ட சில நாட்கள் காலங்களுக்கு பிறகு அவர் மனநிலை பாதிக்கப்பட்டவர் என்று எண்ணி அவரை MH மருத்துவமனையில் கொண்டு போய் அட்மிட் பண்ணார்களாம். மகன் பைத்தியமாக இருக்கலாம் என்று சொல்லி கதவு அடைத்து கொண்டு பாட்டுக்கு அழுதுட்டு இருக்கிறானே என்று சொல்லி போய் அட்மிட் பண்ணா அவங்களுடைய மகன் நார்மலாக தான் இருக்கிறார், அவருக்கு எந்த பாதிப்பு இல்லை என்று சொல்லி அனுப்பிவிட்டார்களாம். திரும்ப கொண்டு வந்த வீட்டில் விட்டா அறைக்குள் அழுது கொண்டே இருக்கிறாரா. தாயார் தகப்பன் பெற்றோர் விட்டு விட்டார்கள், அப்படியே அழுது கொண்டாது இருக்கட்டும் என்று சொல்லி ஒரு காலகட்டம் வந்தது. பரிசுத்த ஆவியானவர் அவருடைய ஜெப தூபத்தை பரலோகம் கேட்டது. அவருக்குள்ள தேவன் அந்த அக்கினியாகி உயிர் மீட்சிய தேவன் கட்டளையிட்டார். ஒரு நாள் ஆவியன் சொன்னாரா, உன் ஆலயத்தில் மாலை நேரம் உன் போதகத்தில் போய் நேரம் கேட்டு கொஞ்சம் பேர் கூடி ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆவியானவர் அவரிடத்தில் பேசினாரா. ஆனால் போதகர் மறுத்து விட்டார். இருந்தாலும் தொடர்ந்து அவர் போதகத்தில் கேட்டுக்கொண்டது நிமித்தம் அவர் கூடி ஜெபித்த அந்த சின்ன ஒரு குழு ஜெபத்தில் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் இறங்கினார். அவருக்குள் ஊற்றப்பட்ட அந்த எழுப்புதல், ஜெப எழுப்புதல் நண்பர்களுக்குள்ள பரவ ஆரம்பித்தது. ஒரு மன ஜெபம் ஆவியானுடைய அந்த எழுப்புதல் அக்கினியை பரவ செய்யும். அல்லேலூயா. மாத்திரமல்ல, ஒரு மனதோடு ஜெபிக்கிற ஜெபத்தோட வசன ஆதாரத்தோடு ஜெபிக்கிற போது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 16 37 வரையிலும் இந்த எழுப்புதல் அக்கினி பற்றி பரவுகிறது. லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து எம்மாவூர் சீசைகளோடு நடந்து கொண்டே போகிறார். வேத வசனங்களை அவர் விளக்கி சொல்லுகிற போது அவர் இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. இந்த எழுப்புதல் அக்கினி எப்படி பரவும் என்றால், வேத வசனத்தை வைத்து ஜெபம் பண்ண வேண்டும். வசனத்தை வைத்து ஜெபிக்கிற போது இந்த அக்கினி பற்றி பரவும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியில நிறைந்து நாம் தொடர்ந்து ஜெபிக்கிற போது இந்த எழுப்புதல் அக்கினி, பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி என்ன செய்யும் என்றால், அற்புதங்கள் அடையாளங்களை சமுதாயத்தில் தேசத்தில் கண்கூடாக காணும்படி ஆவியானவர் செய்வார். ஊற்றப்பட்ட ஆவியானுடைய அபிஷேகம் இவர்களுக்குள்ள சர்வ சாதாரண அற்புதம் நடக்கிறது. பேதுரு மூலமாய், யோவான் மூலமாக நிழல் பட்ட அற்புதம் நடக்கிறது. எப்படி? வசன ஆதாரத்தோடு ஜெபிக்கிறார்கள். 2ஆம் சங்கீதத்தை ஆதாரமாக வைத்து ஜெபிக்கிறார்கள், அற்புதங்கள் நடக்கிறது. யோவேல் 2ஆம் அதிகாரத்தை வைத்து ஜெபிக்கிறார்கள், அற்புதங்கள் நடக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. இப்போ நம்முடைய ஜெபம் வெறுமையாக வெறும் ஸ்தோத்திர ஜெபத்தோடு மாற்றிண்டு விடக்கூடாது. நம்முடைய ஜெபத்தில் தேவனோடு ஒரு பிதாவாக தேவனோடும் குமாரனாகிய தேவனோடும்
பரிசுத்த ஆவியாகிய தேவனோடும் என் ஆவியிலும் என் ஆத்துமாவிலும் என் சரீரத்திலும் ஒரு ஆழமான ஒரு தாக்கம் தான் எழுப்புதல், அல்லேலூயா, ஒரு தொடுதல். இது ஒரு மனமா ஜெபிக்கிற போது பரவும். பரிசுத்த ஆவியில நிரம்பி ஜெபிக்கிற போது அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும். வசனத்தின் ஆதாரத்தோடு ஜெபிக்கிற போது தேவன் வல்லமையான காரியங்களை செய்வார். மாத்திரமல்ல, ஊழியர்களோடு இணைந்து ஜெபிக்கிற போது இந்த எழுப்புதல் அக்கினி என்ன செய்யும் தெரியுமா? ஏராளமான சபைகளை உருவாக்கும், ஊழியர்களை உருவாக்கும். ஊழியர்களோடு இணைந்து ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறார். ஊழியர்கள் எல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்கள். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் புதிய ஊழியங்கள் உருவாகிறது, புதிய தரிசனங்கள் உருவாகிறது. தரிசனம் எழுப்புதல் பற்றி பிடிக்கிறது. அதோடு மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 4-5 உபதேசம், சபைக்குன்னு ஒரு உபதேசத்தை தேவன் தருவார். அந்த உபதேசத்தோடு சபை ஒன்று கூடி ஜெபிக்கிற போது சபைகளை சீர்படுத்துகிறார். சபைகளுக்குள்ள பக்தி விருத்தியை தேவன் உண்டாக்குகிறார். சபைகள் வளர்ந்து பெருகும்படி கர்த்தர் செய்கிறார். அப்போ உபதேசத்தை அறிந்து நாம் ஜெபிக்க வேண்டும். அப்போஸ்தலர் உபதேசத்தில் இணைந்து ஜெபிக்க வேண்டும். அடிப்படை அஸ்திவார உபதேசத்தோடு இணைந்து நாம் ஜெபிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, தரிசனத்தோடும் ஆத்துமா பாரத்தோடு நாம் ஜெபிக்கிற போது ஏராளமான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்துட்டே இருப்பார்கள். அல்லேலூயா. பவுல் பக்தன் பரம தரிசனத்தோடு பிசாசின் பிடியில் இருக்கிற ஜனங்களை, இருளில் இருக்கிற ஜனங்களை, பாவத்தில் இருக்கிற ஜனங்களை மிகுந்த ஆத்தும பாரத்தோடு அவர் போய் ஊழியம் செய்கிறார். ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகிறது. திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். அந்த எழுப்புதல் இப்படிதான் பரவும். அது மாத்திரமல்ல, இந்த ஜெபம் வெறும் ஜெபமா மாத்திரம் இருந்து விடக்கூடாது. திட்டமிட்டு ஜெபிக்க வேண்டும். திட்டமிட்டு செய்கிற ஜெபம் தேவ சித்தத்தை வெளிப்படுத்தும், தேவனுடைய நோக்கத்தை வெளிப்படுத்தும். திட்டமில்லாமல் ஜெபிக்க கூடாது. அப்படி அப்போஸ்தலர்கள் ஜெபித்தார்கள். ஆகுவது ஆவியான ஒரு பலத்த கிரியைகளை செய்தார். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஜெபம் மிகுந்த பக்தி வைராக்கியத்தோடு காணப்பட வேண்டும். வைராக்கியத்தோடு செய்கிற ஜெபம் நம்முடைய தேசத்தில் இருக்கிற பாகாலின் வல்லமைகளையும் டியானானுடைய எல்லா ஆதிக்கங்களையும் உடைய மகத்துவங்களை தேசத்தில் இல்லாதபடி கர்த்தர் அழித்து போடுவார். பக்தி வைராக்கியத்தோடு பவுல் ஜெபம் பண்ணினார். எலியா அக்கினியை கர்த்தர் அனுப்பினார். கர்த்தரே தேவன் என்று 143 கோடி மக்கள் அறிக்கை செய்யக்கூடிய அந்த நாட்கள் வெகு தூரம் அல்ல. சபை அப்படி ஜெபிக்க ஆரம்பித்து விட்டால் தேசத்தில் பெரிய மாற்றம் உண்டாகும். அத்தேனே பட்டணத்தில் பவுல் மிகுந்த வைராக்கியத்தோடு ஜெபிக்கிறார். சூழ்நிலைகள் மாறுகிறது. குறி சொல்லுகிற ஆவிகள் பிடிப்படுகிறது. அசுத்தாவி விலகி போகிறது. தேவனை நிரூபிக்கிற ஒரு ஜெபம்தான் பவுலுடைய ஜெபம். உலகத்தை கலக்கிற ஒரு ஜெபம் பவுலுடைய ஜெபம். வெறும் உப்பு சப்பு இல்லாம ஜெபிக்க மாட்டார் பவுல். வைராக்கியத்தோடு ஜெபிக்கிற அந்த ஜெபம். நம்முடைய ஜெபத்தில் ஒரு வைராக்கியம் இருக்க வேண்டும். ஜெபத்தில் ஒரு கண்ணீர் இருக்க வேண்டும். ஜெபத்தில் ஒரு பக்தி வைராக்கியம் இருக்க வேண்டும். ஜெபத்தில் ஒரு நேச வைராக்கியம் இருக்க வேண்டும். இதுதான் தேசத்தில் மாற்றங்களை கொண்டு வரும். வசதியோடு உட்கார்ந்து ஜெபிக்கிற ஜெபத்தில் மாற்றம் வராது. இங்க நான் பார்த்தது உண்மை என்னவென்றால், இந்த சபையினுடைய போதகர் ஜெபத்தில் தியாகம் இருக்கிறது, அர்ப்பணிப்பு இருக்கிறது, எதிர்பார்ப்பு இருக்கிறது, தரிசனம் இருக்கிறது, திட்டங்கள் இருக்கிறது, வைராக்கியம் இருக்கிறது. இடைவிடாமல் ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற துடிப்பு இருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன், இந்த சபையில தேவன் எழுப்புதலை போட்டிருக்கிறார். அது பரவ போகிறது. அது தேசம் எங்கிலும் பரவ போகிறது. பட்டணம் எங்கு பரவ போகிறது. கண்டங்கள் தோறும் பரவ போகிறது.
வைராக்கியத்தோடு கைத்தட்டுறதுக்கும் ரசிக்கிற போல கைத்தட்டுறதுக்கு வித்தியாசம் இருக்கிறது. சிலரை பார்க்கிற கைத்தட்டுதல வைராக்கியம் இருக்கிறது. சிலர் என்னுடைய பிரசங்கத்தை ரசிப்பதற்காக கரங்களை தட்டுவதையும் பார்க்கிறேன். இது ரசிக்கிற கைத்தட்டுதல், இது ரசிக்கிற கைத்தட்டுதல். சிலர் கைத்தட்டுவார்கள், கர்ச்சிப்பை கையில் வைத்துக்கொண்டு கைத்தட்டுவார்கள். அல்லேலூயா. இதில் அவங்க கைக்கே வலிக்காது, சாத்தானுக்கு எங்கே வலிக்க போகிறது? நல்லா தலைக்கு மேலே கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். நான் இன்னும் பிரசங்கத்தை ஆரம்பிக்கவே இல்லை. ஆனால் இந்த டைம் இருக்கு பாருங்க, ரொம்ப எதிரியாக இருக்குது எனக்கு. பாஸ்டர் 1 மணி நேரம் வர சொல்லிட்டாங்க. பிரசங்கத்தை இப்போ தான் ஒரு முகவுரைக்குள்ளே போயிருக்கிறோம். இந்த தேசத்தில் எழுப்புதலை கட்டளையிடுவதற்கு 3 விதமான அபிஷேகத்தை சபையில் கர்த்தர் வைக்கிறார். அல்லேலூயா. 3 விதமான அபிஷேகம். கவனிங்க, பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு எழுப்புதலுக்கு ஆதாரமான ஒரு மனிதனை வேகமாக உங்களுக்கு காண்பித்து விட்டு அந்த 3 விதமான அபிஷேகத்துக்குள்ளாக நடத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர் கிருபை செய்வாராக. எடுத்து வாசிக்கலாம். 2 நாளாகமும் 34வது அதிகாரம். அதற்கு முன்பாக இதே பகுதி 2 ராஜாக்கள் புஸ்தகம் 22, 23 வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் எடுத்துக்கொள்வோம். 2 ராஜாக்கள் 23வது அதிகாரம் 25ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து ரெடி 1 2 3 சொல்லும் போது எல்லாரும் பைபிள் வைத்திருக்கீங்களா? 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தருக்கு தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்துமாவோடும் தன் முழு பலத்தோடும் மோசேய நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்றபடி எல்லாம் செய்ய மனதை சாய்த்தான். அவனை போல ஒத்த ராஜா அவனுக்கு முன் இருந்ததும் இல்லை, அவனுக்கு பின் எழும்பினதும் இல்லை. இந்த சபைக்காக நான் ஜெபிக்கும் போது இந்த வார்த்தை ஆவியானவர் கொடுத்தார். இந்த சபை இதற்கு முன் இப்படிப்பட்ட ஒரு சபை இருந்ததும் இல்லை, இனிமேல் இந்த ஸ்தலத்தில் இப்படிப்பட்ட ஒரு சபை எழும்ப போவதும் இல்லை. 2வது, இப்படிப்பட்ட ஊழியக்காரனை போல ஒரு ஊழியக்காரன் இதற்கு முன்பாக எழும்பினதும் இல்லை. இதற்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு ஊழியரை நீங்க பார்க்க போவதும் இல்லை, இந்த பட்டணம் பார்க்க போவது இல்லை. அல்லேலூயா. தேவனுடைய கண்கள் இங்கே திறந்திருக்கிறது, அவருடைய இருதயம் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய செவிகள் கவனமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறது. இந்த ஸ்தலத்தில் தேவன் உலாவி கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த சம்பவம் யோசியா என்கிற ஒரு ராஜாவை குறித்து சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட சில வார்த்தைகள் முதலாக யாருக்கு சொல்லப்பட்டது என்றால் யோசுவா என்கிற தளபதி. யோசுவா புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரத்தில் இவர் கானான் தேசத்தில் யுத்தம் பண்ணுகிற போது 7 ஜாதிகளையும் 31 ராஜாக்களையும் அவர் ஜெயித்து கொண்டே வருகிற போது ஒரு சமயம் ஒரு சூழலை உச்சகட்டம் வந்தது. யோசுவா 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நடுவானத்தில் சூரியனும் சந்திரனையும் தரித்து நில் என்று சொன்னார். வேதம் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட ஒரு நாளை ஒத்த ஒரு நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் ஒரு மனுஷனுடைய சொல் கேட்ட நாளை ஒத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலருக்கு ஆயத்தம் பண்ணினார். யோசுவாவை குறித்து ஆண்டவர் சொன்னார். அது மாத்திரமல்ல, 1 ராஜாக்கள் 3வது அதிகாரத்தில் சாலோமோன் என்கிற ராஜா, தாவீதினுடைய மகன், அவர் ஞானமுள்ள இருதயத்தை கேட்டார். ஆண்டவர் அவரை பார்த்து சொன்னார், இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்கள் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பது இல்லை என்று 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம்
13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவன் சபை அப்படிதான் கர்த்தர் பார்க்கிறார். இதற்கு முன் இப்படிப்பட்ட சபை இங்க நீங்க எந்த தலைமையில் பார்த்திருக்க முடியாது, இனிமேல் பார்க்க போவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல கடந்த இரவு அன்பு ஜெய செல்வதாஸ் ஐயா செய்தி கொடுத்தார்கள். அந்த செய்தியில் எசேக்கியா ராஜாவை குறித்து அவர்கள் பேசினார்கள். 2 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தினுடைய 5ஆம் வசனத்தில் ஆண்டவர் மேலே இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் அவனை போல ஒருவனும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். எசேக்கியா ராஜாவை போல ஒரு ராஜா நம்பிக்கை வைத்ததிலே அவருக்கு முன் யாருமே இல்லையா, அவருக்கு பிறகு யாரும் இல்லையா. அதே போலதான் யோசியாவை குறித்து ஆண்டவர் அப்படியே சொல்லுகிறார். இப்போ நாளாகமும் புஸ்தகத்துக்கு வந்து விடுவோம். 2 நாளாகமும் 34ஆம் அதிகாரத்தில் கொஞ்சம் வேகமாக உங்களுக்கு வரிசையாக காண்பித்து கொடுக்கிறேன். இந்த யோசியா நாட்களில் மிக பெரிய ஒரு எழுப்புதலை தேவன் கட்டளையிட்டார். அதை உங்களுக்கு வேகமாக வரிசையாக வசனத்தை மாற்ற நீங்கள் வேகமாக குறித்து கொள்ளுங்க. இவர் 8 வயதில் ராஜாவானார். இவருடைய தகப்பன் பேர் வந்து பார்த்தீங்களானா அவர் ஒரு அருவருப்பான ஒரு காரியத்தை செய்த ஒரு மனிதனாக இருந்தார். ஆமோன் என்கிற தகப்பனுடைய பெயர். அவருடைய தாத்தா பெயர் மனாசே. இந்த மனாசேனுடைய அப்பா பெயர் எசேக்கியா ராஜா. நல்லா கவனிங்க. இந்த ஒவ்வொரு ராஜாக்கள், சில ராஜாக்கள் கர்த்தருக்கு செம்மையானதை செய்தார்கள், சில ராஜாக்கள் கர்த்தருக்கு பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். நான் வேகமாக கடந்து போகிறேன். இந்த யோசியா 8 வயதில் ராஜாவாகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 8 வயதில் ராஜாவான இவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானது செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இவன் இளம் வயதா இருக்கையில் வேதம் சொல்லுகிறது 8ஆம் வருஷத்தில், அதாவது 16வது வருஷத்தில் அவன் தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த யோசியா முதலாவது கர்த்தரை தேடுகிறதில் முதலிடம் கொடுத்த ஒரு மனிதனாய் காணப்பட்டார். அடுத்தது அவர் ஆலயத்தையும் எருசலேம் பட்டணத்தையும் சுத்திகரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லா விக்கிரக வழிபாடுகள், அருவருப்புகள், அசுத்தங்கள், துன்மார்க்கங்கள் எல்லாம் சபைகளை விட்டு, தேசத்தை விட்டு முற்றிலும் அகற்றுகிறார். சுத்திகரிப்புக்கு இடம் கொடுக்கிறார். சுத்திகரிப்பின் மூலமாக தான் எழுப்புதலை காண முடியும். தேவனை தேடுகிற உணர்வுள்ள இருதயம் உண்டாக வேண்டும். ரெண்டாவது, சபைக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு காணப்பட வேண்டும். இன்றைக்கு ஜனங்கள் தேவனை எப்படி தேடுகிறார்கள்? நேரம் கிடைக்கும் போது தேடுகிறார்கள், சமயம் வாய்க்கிற போது தேடுகிறார்கள், சகலமும் அனுகூலமாக இருக்கிற போது தேடுகிறார்கள், நன்மை செய்கிற போது தேடுகிறார்கள், அற்புதங்கள் நடக்கிற போது தேடுகிறார்கள், அதிசயங்கள் நடக்கிற போது தேடுகிறார்கள், பாஸ்டர் நல்ல அன்பாய் பேசுகிற போது தேடுகிறார்கள். ஆனால் மாறாக சூழ்நிலைகள் அப்படி தலைக்கில மாறுகிற போது இருக்கிற இடமே இல்லாமல் அவர்கள் காணாமல் போய் விடுகிறார்கள். நேரம் கிடைக்கும் போது முன்னாடி உட்காருகிறவர்கள் திடீரென்று கூட்டத்தின் நடுவில் உட்காருவார்கள், பிறகு பின்புறத்தில் உட்காருவார்கள், அதுக்கப்புறம் கூட்டத்தினுடைய பாதியில் வந்து உட்காருவார்கள். கடைசி ஆமேன் சொல்லும் போது வந்து பாஸ்டத்தில் காணிக்க கொடுத்து விட்டு ஜெபித்து விட்டு வேகமாக போய் விடுவார்கள். பிறகு 2 வாரத்துக்கு ஒரு முறை வருவார்கள், மாதத்துக்கு ஒரு முறை திருவிருந்துக்கு வருவார்கள். இப்படி இந்த பின்மாற்றத்தின் ஆவி போராடும். இந்த யோசியா கர்த்தரை சரியாக தேடினான். 2வது, ஆலயத்தை சுத்திகரிப்பதற்காகவே ஆட்களை நியமித்தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அது மாத்திரமல்ல, ஆலயத்தை அவன் சுத்திகரிக்கிற அந்த சமயத்தில் 2 நாளாகமம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரித்தோடு மாத்திரம் நின்று விடாமல் ஆலயத்தை பழுது பார்த்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை நாம் தான் தேவனுடைய ஆலயம். ஜெபத்தை நடத்துகிற போது அன்பு சகோதரர் ஒருவர் நல்ல ஆலயத்துக்காய் வைராக்கியமாக ஜெபம் பண்ணினாங்க. நாம் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம், நமக்குள்ளதான் எழுப்பல் உண்டாகிறது. இந்த கட்டடம் தேவ ஜனங்கள், ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் கூடுவதற்காக கட்டடம்.
இந்த கட்டடம் தேவனுடைய ஆலயம் அல்ல, இந்த கட்டடத்தில் கூடுகிற நாம் தான் தேவனுடைய ஆலயம். கர்த்தருடைய வருகையில இந்த கட்டடம் இங்கேதான் இருக்கும். ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானா 1000 வருட அரசாட்சியிருந்த கட்டடம் அப்படியே இருக்கும். ஆனால் நாம் மறுரூபமாக்கப்பட்டு கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்ப நமக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு அவசியம். நம்முடைய ஆவியில ஒரு சுத்திகரிப்பு, நம்முடைய ஆத்துமாவில் ஒரு சுத்திகரிப்பு, நம்முடைய எண்ணங்கள் ஒரு சுத்திகரிப்பு அவசியம். என்னுடைய நினைவுகளை ஒரு சுத்திகரிப்பு அவசியம். என்னுடைய பார்வையில் ஒரு சுத்திகரிப்பு அவசியம். என்னுடைய நாவில் ஒரு சுத்திகரிப்பு அவசியம். என்னுடைய நடக்கையில் ஒரு சுத்திகரிப்பு அவசியம். சுத்திகரிக்கப்படாம ஆவியானவர் கிரியை செய்ய மாட்டார். அது மாத்திரமல்ல, பழுது பார்க்க வேண்டும். எந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்கிறது, வலை கிழிந்திருக்கிறதா, ஆவிக்குரிய வாழ்க்கை பழுதடைந்திருக்கிறதா பார்த்து சரி செய்ய வேண்டும். அடுத்தது அவன் செய்தது, தேசத்தை சபையை பழுது பார்த்து சீர்படுத்துவதற்கு வேலை செய்கிறவர்கள் கரத்தில் பணத்தை கொடுத்தான். சபையை சீர்படுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. சபை சீர்பட வேண்டும். எழுப்பல் நாட்களே ஆண்டவர் சபையை சீர்படுத்துவார். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை சீர்படுத்துவார். நம்முடைய குடும்பத்தை சீர்படுத்துவார். நம்முடைய சபையை கர்த்தர் சீர்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அது மாத்திரமல்ல, அவர் செய்த அடுத்த ஒரு காரியம் என்னவென்றால், ஆலயத்தை பழுது பார்த்து சீர்படுத்தி கொண்டிருக்க போது அங்கே மோசேனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகம் கண்டெடுக்கப்பட்டது. அதை ஆசாரியன் கொண்டு வந்து சம்பிரதியினுடைய கரத்தில் கொடுக்கிற போது அந்த இல்கியா என்கிற ஆசாரியன் அதை கொண்டு வந்து ராஜாவுக்கு முன்பாக வாசிக்கிறதை ராஜா காதால கேட்கிற. நல்லா கவனிங்க, எழுப்பல் சாதாரணமாக வந்து விடாது. கர்த்தருடைய பிரமாணத்தை நாம் காதால கேட்க வேண்டும். கர்த்தருடைய வேதத்தை வாசிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை நாம் படிக்க வேண்டும். கண்ணால பார்க்க வேண்டும், காதால கேட்க வேண்டும், வாயால படிக்க வேண்டும், இருதயத்தில் தியானிக்க வேண்டும், அதை யோசிக்க வேண்டும், அதை விசுவாசிக்க வேண்டும், அதை அதனுடைய வார்த்தைக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. வேதத்தை ஆராய வேண்டும், வேதத்தை படிக்க வேண்டும், வேத வசனத்தை மனப்பாடம் செய்ய வேண்டும், தியானிக்க வேண்டும். அந்த வசனத்தை, நியாயப்பிரமாண புஸ்தகத்தை யோசியா வாசிக்கிற வரையிலும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். மோசே கரத்தில் எழுதி கொடுத்த நியாயப்பிரமாண புஸ்தகம் மொத்தம் 613 நியாயப்பிரமாண புஸ்தகம். செய்ய வேண்டியது 248, செய்யக்கூடாதது 365. ஆக 613 கற்பனைகளை வாசிக்கிறார். அப்படி வாசிக்கிற போது எதையெல்லாம் நாம் செய்ய தவறினோம், என் தகப்பன் ஆமோன் எதையெல்லாம் செய்ய தவறினான், என் முற்பிதா மனாசே எதையெல்லாம் செய்யக்கூடாததை செய்தான், அதை கேட்க கேட்க இருதயத்தை உடைத்து வஸ்திரத்தை கிழித்து தேவ சமூகத்தை நாடுகிறார். வேதம் சொல்லுகிறது 27ஆம் வசனத்திலே, அந்த வசனத்தை அவர் கேட்கையில் இருதயம் இளகினது. தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினார். தேவனுக்கு முன்பாக தன்னை பணிந்து கொண்டார். தேவனுக்கு முன்பாக அழுதார், விண்ணப்பம் பண்ணினார். ஒரு அழுகையின் ஜெபம். பிறகு இந்த சப்ஜெக்ட் நான் எடுக்கிறேன். இப்போ ஒரு பக்கம் தேவ சமூகத்தை நாடி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். எப்படி? வஸ்திரத்தை கிழித்து தன் இருதயம் ஒரு மெழுகு உருகுவது போல உருகக்கூடிய அளவுக்கு இளகி தன்னை தாழ்த்தி கர்த்தர் சமூகத்தில் பணிந்து கொண்டு பரலோக தேவனை நோக்கி அழுது விண்ணப்பம் பண்ணுகிறார். ஒரு பக்கம் நல்ல கவனிங்க, ஒரு பக்கம் நியாயப்பிரமாணத்தை கேட்டு தன்னை அதற்கு அர்ப்பணிக்கிறார். இன்னொரு பக்கம் அதிகாரிகளை ஸ்தானாதிபதிகளை வரவழைத்து கர்த்தரத்தில் விசாரிக்கிறதற்கு உள்தாள் என்கிற தீர்க்கதரிசி ஆனவனிடத்தில் ஆட்களை அனுப்புகிறார். தேவன் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார் ஒன்றும் புரியலையே. அவள் சொல்லுகிறாள், தீர்க்கதரிசியானவள், இந்த ஸ்தலத்தின் மீதும் ராஜ்யத்தின் மீதும் கர்த்தருடைய கோபம் இருக்கிறது.
ஆனால் நீ தேவ சமூகத்தில் அழுது பணிந்து தாழ்த்தி ஜெபம் பண்ணினபடினாலே உன் நாட்கள் இந்த அழிவு வராது என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப என்ன செய்கிறார்? 30ஆம் வசனத்திலே 2 நாளாகமம் 34ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே ராஜாவும் சகல யூத மனுஷரும் எருசலேமின் குடிகளும் ஆசாரியரும் லேவியரும் பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமுள்ள சகல மனிதரும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு என்னானார்களா? போனார்களா? அல்லேலூயா சொல்லுங்களேன். கவனிங்க, முழு தேசமும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நிற்கிறார்கள். நல்லா கவனிங்க. இப்போ கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கையின் புஸ்தகத்தின் வார்த்தைகள் எல்லாம் அவர்கள் காதுகள் கேட்கும்படி வாசிக்கிறார்கள். முதலாவது தனிப்பட்ட விதத்தில் வாசித்தார். இப்போ முழு தேசமும் அந்த நியாயபரமான புஸ்தகத்தை 613 கட்டளைகளை கேட்க வாசிக்க கேட்கிறார்கள். இப்போ வாசிக்கிறதோடு மாத்திரமல்ல, 31ஆம் வசனத்தில் ராஜா தன் ஸ்தானத்தில் நின்று அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற உடன்படிக்கையின் வார்த்தைகளின் படியெல்லாம் தான் செய்வதினாலே கர்த்தரை பின்பற்றி நடப்பேன் என்று தீர்மானம் பண்ணுகிறார். முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு அவருடைய கற்பனைகளையும் சாட்சிகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுவேன் என்று கர்த்தருடைய சந்நிதியிலே உடன்படிக்கை பண்ணுகிறார். அல்லேலூயா, உடன்படிக்கை பண்ணுகிறார். எழுப்புதல் தலைமுறைக்கு பிறகு நிரந்தரமாக இருக்க வேண்டுமானால் இந்த உடன்படிக்கை அவசியம், நியாயப்பிரமாண அவசியம், கர்த்தருடைய வார்த்தை அவசியம். அல்லேலூயா. உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். அதோடு நின்று விடாமல் 32ஆம் வசனத்தில் அவர்கள் எல்லாரும் உடன்படிக்கை செய்கிறார்கள். 33ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, யோசியா இஸ்ரவேல் புத்திரருடைய தேசங்கள் எங்கும் உண்டான அருவருப்புகள் எல்லாவற்றையும் அகற்றி இஸ்ரவேலிலே காணப்பட்டவர்கள் எல்லாம் தங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்கும்படி செய்தான். அல்லேலூயா. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் வாலிபர்களும் வயோதிபர்களும் பெரியவர்களும் சிறியவர்களும் கர்த்தரை சேவிக்கும்படி செய்கிறார். இதான் எழுப்புதலுடைய உச்ச கட்டம். கடைசியா வேதம் சொல்லுகிறது, அவன் உயிரோடு இருந்த நாள் எல்லாம் அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டு பின்வாங்கவே இல்லை. அல்லேலூயா. அடிக்கடி ஆத்துமாக்கள் பின்வாங்கி போய் விடுகிறார்கள். நல்லா ஜெபிக்கிறவர்கள் பின்வாங்கி போயிடுறாங்க. நல்லா வேதத்தை வாசிக்கிறாங்க, பின்வாங்கிறாங்க. அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் கூட பின்வாங்கிறாங்க. ஏனென்றால் அவர்கள் கர்த்தரோடு உடன்படிக்கை செய்ய தவறுகிறார்கள். இரண்டாவது, தேவனை சேவிக்க தவறுகிறார்கள். மூன்றாவது, கர்த்தரை பின்பற்ற தவறுகிறார்கள். ஆகவேதான் எழுப்புதல் சிலருக்குள்ள 1 வருஷம் தான் இருக்கும், அப்படி தணிந்து போய்விடும். சிலருக்குள்ள அவர்களுக்குள்ள மட்டும்தான் இருக்கும், குடும்பத்துக்குள்ள பரவாது. குடும்பத்துக்குள்ள மட்டும்தான் இருக்கும், சபைக்குள்ள பரவாது. சபைக்குள்ள மட்டும் இருக்கும், தேசத்தில் பரவாது. ஊழியர்களுக்குள்ள மட்டும் இருக்கும், சபைக்குள்ள பரவாது. முழு திருச்சபையும் இந்த நிலைக்கு வர வேண்டும். அல்லேலூயா. அது கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன். 2 ராஜாக்கள் இந்த செய்தியினுடைய ஆதாரமாக. 2 ராஜாக்கள்ல கடைசியாக அவர் செய்கிற காரியம் 23வது அதிகாரம் 25ஆம் வசனத்தில் கர்த்தரிடத்திற்கு தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் மோசேய நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்படியெல்லாம் செய்ய தன் மனதை சாய்த்தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். தன் மனதை சாய்த்தான். கடைசியாக என்ன செய்கிறது தெரியுமா? இதோடு நின்று விடவில்லை. பலிகளை செலுத்தி ஜனங்களுக்காக பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, ஸ்தோத்திர பலி, அசைவாட்டு பலி, சர்வாங்க தகன பலி, குற்ற நிவாரண பலிகளை செலுத்தி தேவனோடு ஜனங்களை ஒப்புரவாக செய்கிறார். இதோடு நின்று விடவில்லை. பஸ்காவாகிய பண்டிகை ஆசரிக்கிறார்.
பஸ்கா விடுதலைக்கான ஒரு அடையாளம். பஸ்கா இயேசுவின் ரத்தம் நம்மேல் பூசப்பட்டதற்கான அடையாளம். பஸ்கா கிறிஸ்து அடிக்கப்பட்டதற்கான அடையாளம். பஸ்கா இயேசு உயிர்த்தெழுந்ததற்கான ஒரு அடையாளம். பஸ்கா நான் இயேசுவோடு ஒன்றாக இணைந்திருக்க என்பதற்கான அடையாளம். பஸ்காவாகிய கிறிஸ்துவை நாம் புசிக்க வேண்டும். எப்படி புசிக்க வேண்டும்? கசப்பான கீரையோடும் புளிப்பில்லாத அப்பத்தோடும் அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியை சுட்டு புசிக்க வேண்டும். கசப்பான கீரை, சிலுவை பாடு, மரணம், புளிப்பில்லாத அப்பம், புளித்த மாவு, பொல்லாப்பு, துர்க்குணம், புளிப்பில்லாத மாவு, துப்புரவு, உண்மையோடும் ஆவியோடும் பரிசுத்தத்தோடும் அலங்காரத்தோடு பஸ்காவை ஆசரிக்க வேண்டும். பரிசுத்த பந்தி இது எதை காண்பிக்கிறது? என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன். நித்திய ஜீவன் அவனுக்குள் நிலைத்திருக்கிறது. கடைசி நாளில் நான் அவனை உயிரோடு எழுப்புவேன். இரண்டாம் மரணம் அவர்களுக்கு நேரிடுவது இல்லை. பஸ்கா அவருடைய வருகைக்கு நான் ஆயத்தமா இருக்க என்பதற்கு அடையாளம். பஸ்கா நாங்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கிறோம் என்பதற்கு அடையாளம். ஒரு மனமாய் இருக்கிறோம் என்பதற்கான அடையாளம். இதை யோசியா செய்கிறார். அதை செய்து சொல்லிவிட்டு சொல்லுகிறார், இந்த யோசியாவை போல இப்படிப்பட்ட பஸ்காவை நியாயாதிபதிகள் காலத்திலிருந்து ஒருவரையும் அப்படி ஆசரிக்கவில்லையா? நியாயாதிபதிகள் 450 வருஷம் நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்தார்கள். அதில் முக்கியமான முதல் நியாயாதிபதி ஒத்தனையேல், காலேப்பனுடைய மகளை திருமணம் செய்தவன். அதற்கு பிறகு எப்தா, அதாவது முக்கியமான நபர்களை மாத்திரம் சொல்லுகிறேன், எப்தா. அதோட கிரியோனுக்கு பிறகு சிம்சோன். வல்லமையான நியாயாதிபதிகள். இவங்க நாட்கள் கூட அதை செய்யவில்லை. கடைசி நியாயாதிபதி சாமுவேல் நியாயாதிபதியாகவும் தீர்க்கதரிசியாகவும் பிரதான ஆசாரியனாகவும் செயல்பட்டவன் சாமுவேல் தீர்க்கதரிசி. ஏலி நாட்களை கூட இப்படிப்பட்ட பஸ்காவை ஆசரிக்கவில்லை. சாமுவேல் காலத்தில் இப்படிப்பட்ட பஸ்காவை ஆசரிக்கவில்லை. முதல் ராஜா சவுல் நாட்களிலும் இப்படி ஆசரிக்கவில்லையா? தாவீது ராஜா நாட்களில் இப்படி ஆசரிக்கவில்லையா? ஏன்? ஆலயத்தை கட்டி மகா கொண்டாட்டமாய் திறப்பு விழா செய்த சாலமோன் நாட்களை கூட இப்படிப்பட்ட பஸ்காவை ஆசரிக்கவில்லையா? அதற்கு பிறகு எசேக்கியா ராஜாவின் நாட்களிலும் இல்லையா? ஆனால் யோசியா நாட்களிலே இப்படிப்பட்ட ஒரு பஸ்காவை ஆசரிக்கும்படி கர்த்தர் செய்தார். இதுதான் ஒரு எழுப்பலுடைய சந்தோஷ கொண்டாட்டம். அல்லேலூயா! தேவன் தேசம் எங்கிலும் ஒரு மாபெரிய ஒரு எழுப்புதலை தேவன் கட்டளையிட போகிறார். நான் சொல்லி முடிக்கிறேன். அதற்கு முக்கிய 3 காரணம். இந்த இப்படிப்பட்ட ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்குள் உண்டான ஒரு மாற்றம் முழு சபைக்குள்ள உண்டாகிறது, யூதா ஜனங்களுக்குள் உண்டாகிறது, தேசத்தில் மாற்றம் உண்டாகிறது. அதற்கு காரணம் 3 விதமான மனிதர்கள். ஒன்று பிரதான ஆசாரியன், இரண்டாவது உள்தாள் தீர்க்கதரிசி, மூன்றாவது ராஜா யோசியா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த 3 விதமான அபிஷேகம் தான் பிரதானமாய் கொடுக்கப்பட்டது. இந்த 3 விதமான அபிஷேகமும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஒவ்வொரு விசுவாசிகளையும் தேவன் தருகிறார். ஹல்லேலூயா! ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் தீர்க்கதரிசிகளாகவும் தேவன் ஒரு தனி மனிதனை அபிஷேகம் பண்ணுகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி இல்லை. ராஜா ஆசரிப்பு கூடாரத்துக்குள் நுழையவே கூடாது. அப்படி நுழைந்த உசியா நெத்தியில வெண்குஷ்டரோகம் வந்தது. யெரொபெயாம் கை நீட்டினான், அவன் கை மறுத்து போய்விட்டது. அவர்களுக்கு ஒவ்வொரு அபிஷேகத்தை தருகிறார். இந்த கடைசி நாட்கள்ல ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு இந்த அபிஷேகத்தை தேவன் தருகிறார். அல்லேலூயா! அல்லேலூயா! முதலாவது நல்ல கவனிங்க, ஆசாரியத்துவ அபிஷேகம். நான் வேகமா போகிறேன், குறிப்பிடுத்துக் கொள்ளுங்க. ஆசாரியத்துவ அபிஷேகம் ஆண்டவருடைய இருதயத்தோடு தொடர்புடைய அபிஷேகம். தீர்க்கதரிசன அபிஷேகம் கர்த்தருடைய
வாயோடு தொடர்புடைய அபிஷேகம். ராஜரீக அபிஷேகம் அவருடைய கரத்தின் கிரியோடு தொடர்புடைய அபிஷேகம். செங்கோலை நீட்டுவார். ஆமா, எதிரிகளை மடங்கடிப்பதற்கு, யுத்தத்தை ஆரம்பிப்பதற்கு செங்கோலை நீட்டுவார். ராஜரீக அபிஷேகம். இந்த 3 அபிஷேகம் தேவனோடு தொடர்பில் இருக்கிறது. இந்த அபிஷேகத்தை இந்த பகல் வேளையிலே கர்த்தர் ஒவ்வொரு தேவன் தர வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். யாரெல்லாம் வாஞ்சிக்கிறார்களோ கர்த்தர்களை அளவில்லாமல் அபிஷேகம் பண்ண போகிறார். இதுவரை பெற்றிராத ஒரு அபிஷேகம். வேகமாக கவனிங்க. இந்த ஆசாரியத்துவ அபிஷேகம் பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். பிரகாரத்திலே பலிப்பீடம் இருக்கும், தொட்டி இருக்கும். பரிசுத்த ஸ்தலத்திலே குத்து விளக்கு இருக்கும், மேசை இருக்கும், 12 அப்பம் 6 6ஆக அப்படியே தூப பீடம் இருக்கும். திரைக்குள்ள மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்தால் உடன்படிக்கை பெட்டிக்குள்ள கற்பலகை, ஆரோனுடைய துளிர்விட்ட கோல், மன்னா, அதுக்கு மேலே கேருபீன்கள் சேராபீன்களுக்கு மேலே கர்த்தர் இறங்கி வந்து மோசையோடும் ஆசாரியோடும் தேவன் பேசுவார். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பலி செலுத்தாம ஒருவர் நுழையக்கூடாது. ஆனால் 2 பேருக்கு மாத்திரம் அனுமதி கொடுக்கப்பட்டது. ஒன்று மோசேக்கும், 2வது சாமுவேல் தீர்க்கதரிசிக்கும். பலி செலுத்தாமலே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்தார்கள். ஆனால் மற்றபடி ஆசாரியன் பலி செலுத்தாமல் உள்ளே நுழையவே முடியாது. நல்லா கவனிங்க. எல்லா செய்த பாவத்திற்காய் பலி மிருகத்தோடு வந்து நிற்பார்கள். ஆசாரியன் பலி செலுத்தி அந்த இரத்தத்தை, உடன்படிக்கையின் இரத்தத்தை பிடித்து கொண்டு அந்த பலியினுடைய பொருளை உடன்படிக்கை பெட்டியில பலிப்பிடத்தில் எரிந்து கொண்ட நெருப்பில் அதை தகனிக்க வைத்து அதனுடைய கொழுப்பு நினம் கர்த்தருக்கு உகந்ததாகி அது சாம்பலான பிறகு அந்த நெருப்பு தழலை, நல்லா கவனிக்கிறீங்களா, நல்லா கவனிக்கிறீங்களா, நெருப்பு தழலை இந்த தூப பீடத்தில் அதை எடுத்து போட்டு அதில் தூப வர்க்கமாகிய வெள்ளை போலத்தை இழுத்து சாம்பலாக்கி அந்த புகையோடு ஒரு பக்கம் தூப பீடம், இன்னொரு பக்கம் அந்த மனுஷனுடைய பாவத்திற்காக செலுத்தப்பட்ட பலியின் ரத்தத்தோட தேவ சமூகத்துக்குள்ள நுழைந்து பிரதான ஆசாரியன் பலி செலுத்துவார், விண்ணப்பம் பண்ணுவார். கர்த்தர் மனம் இறங்கி பாவ நிவர்த்தியை உண்டாக்குவார். அந்த மனிதன் மேல் இருந்த தேவனுடைய கோபம் தனியும், உக்கிர கோபம் தனியும். அதான் ஆசாரியத்துவ அபிஷேகம். அப்படியானால் தேசத்திலே சபையிலே ஒரு வாதை வருகிற போது பிரதான ஆசாரியன் தூப பீடத்தோடு பலிபீடத்தில் நுழைந்து தேவ சமூகத்தில் போய் நின்று தூபம் செலுத்த வேண்டும். தூப பீடம் என்றால் ஜெபத்துக்கு அடையாளம். வெளிப்படுத்தல் விசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனமும் 8ஆம் அதிகாரம் 3, 4, 5 பரிசுத்தவான்களுடைய தூப வர்க்கமாகிய ஜெபங்கள் தேவ சமூகத்தில் புகைய போல போகிறது. நல்லா கவனிங்கள். நம்முடைய ஜெபம் தூபம் போல தேவ சமூகத்தில் கடந்து போகிறது. ஆசாரித்துவ அபிஷேகம். நல்லா கவனிங்கள். ஜனங்களுக்கு பாவ நிவர்த்தியை கொண்டு வருகிற அபிஷேகம். ஆசாரித்துவ அபிஷேகம் தேவனுடைய கோபத்தை தணிக்கிற அபிஷேகம். ஆசாரித்துவ அபிஷேகம் தேவனுடைய நியாய தீர்ப்பை மாற்றுகிற அபிஷேகம். ஆசாரித்துவ அபிஷேகம் தேவனுடைய உக்கிர கோபத்தை தணிக்கிற அபிஷேகம். ஆசாரித்துவ அபிஷேகம் ஜனங்கள் மேல் இருக்கிற வாதையை நிறுத்த. ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னாகும் 16ஆம் அதிகாரம் 46, 47, 48 தேவனுடைய கோபம் சபை மீது பற்றி பிடித்தது. வாதை துவங்கிற்று. மோசே ஆரோனை பார்த்து சொல்லுகிறார், ஆரோன் தீவிரமா போ, தூப பீடத்தோடு தேவ சமூகத்தில் போய் நுழை என்று சொன்னார். இவர் தூப பீடத்தில் தூப வர்க்கத்தை போட்டுக்கொண்டு அந்த தூப பிரசனத்தோடு உள்ளே நுழைகிறார். மரித்தவர்களுக்கும் உயிரோடு நடுவிலே போய் நிற்கிறார். செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு நடுவே நிற்கிறவன் ஆசாரியன். பலிப்படத்திற்கும் மண்டபத்திற்கும் நடுவே அழுது ஜெபித்து ஆண்டவருடைய தீர்ப்பையை மாற்றி கோபத்தை தனித்து பாவ மன்னிப்பை கொண்டு வந்து ரட்சிப்பை கொடுக்கிறதா ஆசாரியத்துவ அபிஷேகம். இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை தேவன் சபைக்கு தேவன் தருகிறார்.
இவன் தாமதிக்க வேதம் சொல்லுகிறது 13,700 பேர் மரித்தார்களா. ஆரோன் தேவ சமூகத்துக்குள்ள தூப பீடத்தோட போய் நின்று விண்ணப்பம் பண்ணுகிறார். வாதை நிறுத்தப்பட்டது, கர்த்தருடைய கோபம் தணிந்தது. ஆனால் அவருடைய தாமதம் 3,700 பேர் மரித்தார்கள். ஐயா ஆசாரியனே, ஆசாரிய அபிஷேகம் பெறுவதற்கு வாஞ்சிக்கிற சபையே, இன்னைக்கு ஆசாரியன் எழுப்பினால்தான் தேசத்தினுடைய கோபத்தை தணிக்க முடியும், கர்த்தருடைய உக்கிர கோபத்தை தணிக்க முடியும், தேவனுடைய தண்டனையை மாற்ற முடியும். நீங்களும் நானும் தாமதிக்க பரலோக தேவ சமூகத்தில் பாவம் போய் எட்டிக் கொண்டே இருக்கிறது. என் ஜெபம் எட்டுகிறதா? இஷ்டம் போல ஜெபிப்பது ஜெபம் அல்ல, விருப்பம் போல ஜெபிக்கிறது ஜெபம் அல்ல, வசதியோடு ஜெபிக்கிறது ஜெபம் அல்ல. தேவனுடைய இதய துடிப்பை அறிந்து ஜெபிக்கிறவன் தான் ஆசாரியன். சபையே எழும்ப வேண்டும் ஆசாரியனாக. மோவாபியரோடு பெண் கொடுத்து பெண் எடுத்து வேசித்தனம் பண்ணி விக்கிரக ஆராதனை செய்தார்கள். இஸ்ரவேல் என்னாகும் 25ஆம் அதிகாரம். கர்த்தருடைய கோபம் பற்றி பிடித்தது, வாதை தொடங்கிற்று, 24,000 பேர் மரிக்கிறார்கள். இதை எல்லாரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. எல்லாரும் வேடிக்கை பார்ப்பாங்க. ஐயா ஆசாரியனால வேடிக்கை பார்க்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேசம் அழிகிறது. காரணம் புள்ளி விவரம் சொல்லுவதற்காக அழைக்கப்படவில்லை. அழிவு வருகிறது சொல்லுகிறவன் விஞ்ஞானி, அழிவு வந்த பிறகு காயம் கட்டுகிறவன் மருத்துவர், அழிவு வந்த பிறகு வந்து மேற்பார்வையிட்டு ஜனங்களுக்கு உதவி செய்கிறவன் அரசியல்வாதி. ஆனால் ஆசாரியனே, நீங்களும் நான் அப்படி அல்ல. தேவனுடைய உக்கிர கோபத்தை தணித்து வாதையை நிறுத்தி ஜனங்களை அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்காக தான் தேவன் சபையை பூமியில வைத்திருக்கிறார். நான் வாஞ்சிக்கிறேன், சிலருடைய உள்ளம் இந்த அபிஷேகத்துக்காய் வாஞ்சிக்கிறது. கர்த்தர் அவங்க மேல இந்த அபிஷேகத்தை ஊட்டுவதற்கு கர்த்தர் வாஞ்சிக்கிறாரு. வேகமாக சொல்லி நான் முடிக்கிறேன். ரிபாலா ஷாக்கா துரா பலரபோ ரபலபோ திரபலபோ ஷபரபோ தீர்க்கதரிசன அபிஷேகம். வேகமாக கடந்து போகிறேன். கர்த்தர் சொல்லுகிறதை அப்படியே சொல்லுகிறவன் தான் தீர்க்கதரிசி. 40 நாள் அழிவு வருகிறது, போய் சொல். எலியாவே, மழை பெய்யுமே, போய் சொல். என் ஜனங்கள் பஞ்சத்தில் சாகிறார்கள். தீர்க்கதரிசி யார்? தேவனுடைய வாய். தேவன் சொல்லுகிறதை அப்படியே தைரியமா சொல்லுகிறவன் தீர்க்கதரிசி. இன்னைக்கு தீர்க்கதரிசி ஜனங்களை பாவம் உணர்வடை செய்கிறவன் தீர்க்கதரிசி. கர்த்தர் பக்கம் திருப்புகிறவன் தீர்க்கதரிசி. ஜனங்களை எச்சரிக்கிறவன் தீர்க்கதரிசி. ஜனங்களுக்குள்ள பக்தி விருத்தியை உண்டாக்குகிறவன் தீர்க்கதரிசி. உடைந்து போன ஜனங்களுடைய உள்ளத்தை ஆற்றுகிறவன் தீர்க்கதரிசி. இன்னைக்கு சபை தேவை, தீர்க்கதரிசியா எழும்ப வேண்டும், தீர்க்கதரிசியா எழும்ப வேண்டும். சபைக்குள்ள தீர்க்கதரிசன ஆவியை கர்த்தர் ஊற்றியவன் வாக்கு பண்ணி இருக்கிறார். வாலிபனே, உனக்குள்ள இந்த தீர்க்கதரிசன ஆவியை ஊற்றுவதற்கு தேவன் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார். எலியாவே, எழுந்திரு, போஜனம் பண்ணு. ஓ ஸ்தானத்தில் எலிசாவை தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணு. எலிசா யெகூவை அபிஷேகம் பண்ணுவான். யெகூ தீர்க்கதரிசி புத்திரர்கள் ஒருவர் மூலம் அபிஷேகம் பண்ணப்படுவான். இந்த யெகூ எந்த எலியாவை கொல்லுவதற்கு ஆகாபனுடைய மனைவி எசபேல் திட்டமிட்டாலோ, இந்த எசபேல் ராஜ்யத்திற்கு முடிவை உண்டாக்குறவன் தீர்க்கதரிசி. தேசத்தில் இருக்கிற எசபேல் ஆவி, விக்கிரக ஆவி, எசபேல் ஆவி, வேஷத்தின் ஆவி, எசபேல் ஆவி, சூனியத்தின் ஆவி, எசபேல் ஆவி, பொல்லாப்பை கொண்டு வருகிற ஆவி, தன்னை அலங்கரித்துக் கொண்டு ஜனங்களை வசீகரம் பண்ணுகிற ஆவி. இந்த எசபேல் ஆவியை முடிவு கட்ட வேண்டுமானால் தீர்க்கதரிசி எழும்ப வேண்டும்.
சும்மா கை தட்டிட்டு வேடிக்கை போவதற்காக வரவில்லை, வரவில்லை. சபைக்கு பின்னாடி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நிரப்புகிறார். கரங்களை தட்டி கண்களை மூடி இந்த அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுகிறார். கதா பலா கதா சபை திருப்தியாகாதே, திருப்தியாகாதே, சபையே திருப்தியாகாதே. எந்த எசபேல் எலியாவை கொல்லணும் நினைத்தாலோ, எசபேல் என்றால் அறிந்து கொள்ளணும். நான் வேகமா சொல்லிட்டேன். இவள் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரி, இரண்டாவது சூனியக்காரி. சிலர் எழுதுறீங்க, நிறைய பேர் எழுதல, நல்லது. மூன்றாவது இவள் ஒரு வேசித்தனமுடையவள். நான்காவது பொல்லாப்பு செய்வதற்கு தூண்டுகிறவள். ஐந்தாவது ஊழியக்காரனுடைய ரத்தத்தை சிந்தனும் துடிக்கிறவள். ஊழியக்காரனை எலியாவை கொல்லணும் திட்டமிடுகிறாள். ஹல்லேலூயா. தேசத்தை கலங்க பண்ணுகிறவள். இந்த எசபேல் ஆவி கள்ள தீர்க்க தரிசனம் உடையவள். சபை போதகர்களை வழி விலக பண்ணுகிறவள். தேத்தாரா சபையை வழி விலக பண்ணினவள். மாறுபாடான உபதேசத்தை சபைக்குள் கொண்டு வந்து ஆட்டு தோலை போர்த்து கொண்டு ஓனாய் போல சபைக்குள்ள மந்தையை சிதறடிக்க பண்ணுகிறவள். மந்தையை பீறி போடுகிற ஆவி இந்த கள்ள தீர்க்க தரிசன ஆவி, சபையை சிதறடிக்க பண்ணுகிற ஆவி, தரிசனத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற ஆவி, தரிசன தலைவனை குறி வைக்கிற ஆவி, தரிசன குடும்பத்தை குறி வைக்கிற ஆவி, உடன் ஊழியக்காரர்கள் எடர பண்ணுகிற ஆவி, மாறுபாடானவர்களை போதிக்கிற ஆவி, தலைவனுக்கு தெரியாம உள்ள நுழைந்து கூட்டத்தை தன் பக்கம் வசீகரம் பண்ணுகிற ஆவி, பொல்லாத ஆவி. இந்த எசபேலுக்கு முடிவை கொண்டு வரணும்னா எலியாவின் அபிஷேகம் எலிசா மேல ஆபரேட் ஆகணும். எலிசாவுடைய அபிஷேகம் தீர்க்கதரிசி புத்திர மேல இறங்கணும். தீர்க்கதரிசி புத்திரன் ஒருவன் யெகூ அபிஷேகம் பண்ணணும். அந்த யெகூ அவளை கீழே தள்ளுங்கள். இவள் யார்? தேசத்தில் சமாதானத்தை குலைக்கிறவள், தேசத்தில் கலக்கத்தை உண்டு பண்ணுகிறவள், ராஜ்யங்களுக்குள்ள பிரிவினை உண்டாக்குகிறவள், ரத்தம் சிந்த வைக்கிறவள், விபத்தை கொண்டு வருகிறவர்கள், ரத்த வெறி பிடித்த ஆவி தேசத்தில் இன்னைக்கு கிரியை செய்கிறது. பிள்ளைகளை கருவை கலைக்கிற ஆவி, பிள்ளைகளுடைய ரத்தத்தை சிந்த வைக்கிற ஆவி, நரபலி கொடுக்கிற ஆவி. அல்லாஹ் ஷாக்கத்துரா பலரபா. எப்பா உன்னை வெறும் ஆப்ரேட் பண்ணுறதுக்காக மட்டும் உன்னை ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை அப்பா. உன் மேலே ஒரு அனாயிட்டிங் வைக்க போகிறாரு. ஆடி ஆப்ரேட் பண்ணுற தம்பி, மீடியாவை ஆப்ரேட் பண்ணுறவர், மிக்சர் போர்டு ஆப்ரேட் பண்ணுறவர், கீபோர்டு ஆப்ரேட் பண்ணுறவர், கர்த்தர் ஒவ்வொருவரையும் கை தட்டாதீங்க. இல்லை இல்லை, இப்பெல்லாம் கை தட்டாதீங்க. உங்கள் மேலே ஊற்றப்பட போகிற ஒரு அபிஷேகத்தை ஒரே யூனிஃபார்மில் இருக்கிற பிள்ளைகள் முழங்கால் படிங்க முன்னாடி வந்து சொல்லும்போது உங்களால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகத்தை ஊற்ற போகிறாரு. மூன்றாவது நான் சொல்லி முடிக்கிறேன் வேகமாக. பாஸ்டர் ஐயா சொன்ன டைம் முடிஞ்சிச்சு. மூன்றாவது ராஜரிக அபிஷேகம். ராஜரிக அபிஷேகம். ராஜாவை ஏன் அபிஷேகம் பண்ணுகிறார்? ராஜ்யத்துக்கு விரோதமாக எழும்புகிற அந்நிய தேசத்தை, பெலிஸ்தியரையும் மோவாபியரையும் அம்மோனியரையும் சேயர் மலை தேசத்தாரையும் பொல்லாத பார்வோன் ஆவிகளையும் சங்காரம் பண்ணுவதற்காக ராஜரிக அபிஷேகம். கவனிங்க, யுத்த அபிஷேகம். நல்ல கவனி, யுத்த அபிஷேகம். சபை ஆண்டு எப்படி தெரியுமா பார்க்கிறாரு? சகரியா புஸ்தகத்தை இங்க நான் வரும்போது ஆண்டவர் சகரியா புஸ்தகத்தை தான் இந்த சபைக்கு வெளிப்படுத்தினார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆமா, சகரியா புஸ்தகத்தினுடைய ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 10ஆம் அதிகாரம்
3ஆம் வசனத்தில், மேய்ப்பருக்கு விரோதமாய் என் கோபம் உண்டது, கடாக்களை தண்டித்தேன். சேனையில் கர்த்தர் யூதா வம்சத்தாராகி தமது மந்தையை விசாரித்து அவர்களை யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார். இருங்க நான் சொல்லும் போது கை தட்டுங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்கள், முதியோர்கள், வாலிப பிள்ளைகள், இந்த இளம் பிள்ளைகள், குழந்தைகள், உங்கள் குழந்தைங்க மேலே கை வச்சு தலைமையில் நான் சொல்லும்போது கை வைங்க. இப்போ இல்லை, ஒரு அபிஷேகம் இறங்கி வரும். 1099 பக்கம், சகரியா 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவனிங்க சபைக்குள்ளே நம்ம வரும்போது ஒரு ஆடாக வருகிறோம். ஆட்டுக்குட்டி, பால் கறக்கிற கடா, ஆடு கெடா, சரியா? ஆட்டுக்கடா கிரயம், கிரயம் நிலம் வாங்கி கொடுக்கறதுக்கு கெடா. பால் கறக்கிற அந்த ஆடு ஊழியக்காரை போஷிப்பதற்காக, வஸ்திரம் வாங்குவதற்காக. அல்லேலூயா. ஆடு புல்ல மேயணும், கண்டதை மேயக்கூடாது. புல் எங்கே இருக்கும்? சபைக்குள்ளே வந்து மேயணும். யூடியூப்பில் மேயக்கூடாது, அதில் இதில் மேய்ஞ்சிடக்கூடாது. ஆமாம், திங்கக்கிழமை சனிக்கிழமை எதையோ மேய்ஞ்சிட்டு வந்து சண்டே பாஸ் கொடுக்குற செய்தி உள்ளே போகாது. அது வந்து கொமட்டும், அது வந்து புளியாப்பம் எடுக்கும், ஜீரணம் ஆகாது. ஆமாம், எந்த செய்தி கேட்காம தேவ சமூகத்துக்கு வரணும். அப்போ தான் கர்த்தர் பேசுவார் சண்டே, சரியா? புல்ல மேயணும். ரெண்டாவது, அவர்களுக்கு நீதிமொழிகள் ஆண்டு சொல்லுகிறார், ஒரு ஆடினுடைய நிலைகள் எப்படியெல்லாம் வளர வேண்டும் என்று சொல்லி 27ஆம் அதிகாரத்தினுடைய 25, 26, 27 இங்கே புல் முளைக்கும், பச்சிலைகள் தோன்றும். பச்சிலை மருந்து எதுக்காகனா, நோய்பட்டிருக்கிறவர்களுக்கு பச்சிலை மருந்து கொடுப்பாங்க வெறும் வயிற்றில். பாஸ்டிங் நேரத்தில் 10 நாள் அதை சாப்பிடக்கூடாது, நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, புளி சாப்பிடக்கூடாது, உப்பு சாப்பிடக்கூடாது, காரம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன்? இவங்க நோய்பட்டு இருக்கிறவங்க, சபைக்குள் இருக்கிறவர்களுக்கு புசியாமல் குடியாமல் உபவாச ஜபத்தில் இப்படியெல்லாம் உட்காந்துதான் பச்சிலை மருந்து. இதெல்லாம் பச்சிலை மருந்து, இதெல்லாம் பச்சிலை மருந்து. சண்டே அப்பா உங்களுக்கு நல்ல புல்ல கொடுக்குறாரு, இப்படிப்பட்ட ஊழியக்காரனை கொடுத்து பச்சிலை மருந்து கொடுக்குறாரு, சரியா? இதை நீங்கள் என்ன செய்யணும்? வீட்டில் போய் உட்காந்து உருண்டு உருண்டியாக சாப்பிடணும், தண்ணியில் கலக்கி சாப்பிடணும், நல்லா உள்வாங்கி சாப்பிடணும். அடுத்தது மலைப்பூண்டு. மலைப்பூண்டு எதற்காக தெரியுமா? அது நோய் எதிர்ப்பு சக்திக்காக, நோய் வராமல் இருப்பதற்காக. அது என்ன? ஜெப முகாம், ஆத்மாதாய முகாம், வாலிபர் முகாம், பெண்கள் முகாம், சிறுவர் முகாம், சீசுத்துவ முகாம், வேத ஆராய்ச்சி, பைபிள் ஸ்டடி, இதெல்லாம் உட்கார்ந்தாதான் மலைப்பூண்டுகள், நல்ல சத்தியங்களை, மலைப்பூண்டுகளை கொண்டு வந்து கொடுப்பாங்க. எந்த நோயும் வராது. என்ன நோய்? தர்க்கம் ஒரு நோய், வாக்குவாதம் ஒரு நோய், பிடிவாதம் ஒரு நோய், மேட்டிமை ஒரு நோய், இருமாப்பு ஒரு நோய். ஆமா, பித்து பிடிச்சது, குறை சொல்லுவது, கோல் சொல்லுவது, பிரசங்கம் பண்ணிக்கும் போது பின்னாடி உட்காந்துட்டு என்ன பிரசங்கம் பண்ணார் பாஸ்டர் அப்படின்னு குறை பேசுவது, அதிருப்தி அடைவது, இதெல்லாம் நோய் கொண்டவர்கள் செய்ய வேண்டிய காரியம். மற்றவர்களை இடர பண்ணுவது, பின்வாங்க செய்வது, சபையை பற்றி, ஊழியக்காரை பற்றி, ஊழியக்காரை பற்றி, பிள்ளைகளை குறிச்சும் பாடுகிறவர்களை குறிச்சும் ஏதாவது குறை சொல்ல, அது ஒரு நோய். அது இவங்களுக்கு என்ன பண்ணணும்னா, அழகான ஒரு டீச்சிங், போதகர் எல்லாமே கொடுப்பார். இப்படி எல்லாத்தையும் நல்லா புல்ல சாப்பிட்டு, பச்சிலை மருந்து சாப்பிட்டு, மலைப்பூண்டை சாப்பிட்டு, இப்போ ஆண்டு சொல்லாரு, நீ யுத்தத்தில் சிறந்த குதிரையாக நிற்கணும், நீ ஆடா மட்டும் இருக்கக்கூடாது, சிறந்த குதிரை. தாவீது ஒரு குதிரையா வந்து நிற்கிறாரு. குதிரை தன் பலத்தில் கழிக்கும், குதிரை யுத்தத்துறை மோப்பம் பிடிக்கும், குதிரை யுத்தத்தினுடைய சத்தத்தை கேட்டு கர்வம் பிடிக்கும், கலகலக்கும். ஆமா, பின்வாங்காத, பின்வாங்காத, யுத்தத்திற்கு புறப்பட்டு செல்லும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது ராணுவத்தை நம்பல, சவுலை நம்பல, அன்னமார நம்பல, ஆயுதத்தை நம்பல, எந்த போர் சேவகத்தை எதையும் நம்பல. அவர் நம்பினது தேவனுடைய நாமத்தை நம்பினார். சர்வ வல்லமுள்ள தேவனுடைய நாமம், யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ளவர். ஒரு யுத்த அபிஷேகத்தை தேவன் தருகிறார். சபைக்கு விரோதமாய், ஊழியக்காரனுக்கு விரோதமாய், தரிசனத்துக்கு விரோதமாய் எழும்புகிற பொல்லாத ஆவிய மடங்கடிக்கணும்னா, துரைத்தனம், அதிகாரம், அந்தகார ஆவி, பொல்லாத ஆவி சேனைய மடங்கடிக்க வேண்டும். ஒரு யுத்த அபிஷேகத்தை ஊட்டுகிறார். முழங்கால் படிட்டு கரங்களை தட்டி அந்நிய பாஷையில
யுத்தம் பண்ணுவதற்கு ஒரு அபிஷேகத்தை தருகிறார், ஒரு அனாயிண்டிங். யுத்த பாஷை, யுத்த பாஷை. கரங்களை தட்டுவது மாத்திரமல்ல, முழங்கால் நின்று கரங்களை தட்டி அந்நிய பாஷை பேசும்போது இதுவரை இல்லாத ஒரு பாஷைய உங்க நாவல கத்தர் வைப்பாரு, வைப்பாரு, வைப்பாரு. முழங்கால் ஒரு யுத்தம், சத்தம் ஒரு யுத்தம், கையை நீட்டு ஒரு யுத்தம், கை தட்டுவது யுத்தம், ஆர்ப்பரிப்பு ஒரு யுத்தம். ஊற்றுங்கப்பா. 3 விதமான அபிஷேகம், 3 விதமான அபிஷேகம். ஊற்றுகிறா, 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 ஊற்றுகிறா. படா 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 ஷபடா ரபடா ரபரபா ஷபரபா. ஊற்றுக. ஜீசஸ், ஜீசஸ். எஸ், மண்டாட்டின் அபிஷேகம், மண்டாட்டு அபிஷேகம், கண்ணீரோடு ஜெபிக்கிற அபிஷேகம். இப்ப ஆவியானவர் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். யார்? இந்த 3 அபிஷேகம் எனக்கு தேவை. இதற்கு தியாகம் தேவை, தாகம் தேவை, அர்ப்பணிப்பு தேவை, நேரம் தேவை, இழப்பு தேவை. இரவு பகல் பாராம சமூகத்தில் அமர வேண்டியவர்களை சூஸ் பண்ணார். இப்ப இவர்கள் நெத்தியில அடையாளம் போடுறார். யுத்தத்துக்குன்னு ஒரு அடையாளம், தீர்க்கதரிசிக்குன்னு ஒரு அடையாளம், ஆசாரியத்துவத்துக்கு ஒரு அடையாளம். இவர்கள் மேல் ஒரு அடையாளம் போடுறார். இந்த அடையாளம் எனக்கு வேணும்னு சொல்றவங்க மட்டும் உங்க 2 கரங்களை உயர்த்துகிறவர்கள் வேகமாக எழுந்து, இந்த இடம் காலியா இருக்கிறது, இந்த காணிக்கை பெட்டி மாத்திரம் அப்படி அப்புறப்படுத்தி விட்டு கரங்களை உயர்த்தினவர்கள் துரிதமாக முன்பாக வந்து பலிபீடத்துக்கு முன்பாக, பீடத்துக்கு முன்பாக வேகமாக ஓடி வாருங்கள். இது தாமதிக்கிற நேரம் அல்ல, தீவிரமாக ஓடி வாருங்கள். இந்த 3 விதமான அபிஷேகத்தை வேகமா வேகமா நடந்து அல்ல, வேகமா ஓடி வாங்க. வேகமா முன்னாடி இடத்தை பிடிங்க, வந்து ஓடி வந்து சிறு பிள்ளைகளை தொட போறாரு. ரீபா சகோதரர்கள் ஒரு பக்கம், அன்பு அருமையான தகப்பனார் போதகர் ஐயா ஸ்டேஜுக்கு வந்துருவாங்க. ராம் மனசே அப்பா அப்பா அப்பா. முழு சபை வந்து நிற்கிறதே. முழங்கால் படியிட்டு கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஒரு மன்றாட்டு அபிஷேகம், ஒரு மன்றாட்டு அபிஷேகம். அப்பா ஆண்டு சொல்றாரு, ஒரு தாய் குழந்தை பெற்றெடுக்கும் போது வருகிற வேதனை, இந்த அபிஷேகம் அப்படிப்பட்ட வேதனையை கொண்டு வரும். இடுப்பு வலிக்கும், நெஞ்சு வலிக்கும். ஆவியானவர் சொல்றாரு, சைலண்டா இருங்க, யாரும் தோத்திரம் பண்ணாதீங்க, யாரும் சத்தம் போடாதீங்க, அமைதியா. ஆவியானவர் சொல்றாரு, ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் உதவி செய்கிறார். நாம் வேண்டிக் கொள்வது என்னதென்று அறியாதபடினாலே அமைதியா. யாரும் ஸ்தோத்திரம் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். அம்மா யாரும் வாயை திறக்காம அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. சத்தம் வருது,